கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையா செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்த்தோம். நம்ம தொடர்ந்து செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, தற்போது சித்தராமையா கட்சி தலைமையின் உத்தரவை ஏற்று புதிய முதல்வருக்கு வழிவிட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சித்தராமையா மற்றும் DK சிவகுமாரை வச்சு காங்கிரஸ் அடுத்தடுத்து என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாங்க? கூடுதல் விவரம். நிச்சயமாக நாம் தற்போது திரையில் காணும் காட்சி மிகவும் சுவாரஸ்யமானது. சித்தராமையாவுக்கு ஒரு பக்கம் சிவகுமாரும் இன்னொரு பக்கம் பரமேஸ்வராவும் அமர்ந்திருக்கிறார்கள். சீதாராமையா பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைமை ஆலோசனையிலே முடிவு செய்யப்பட்ட போது அப்போது ஆலோசனையிலே கலந்து கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே, கர்நாடகாவை சேர்ந்தவர். இதை தவிர மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால். அந்த சமயத்திலே சீதாராமையா சொன்னது என்னவென்றால், நான் பதவியிலிருந்து விலகுகிறேன், ஆனால் எனக்கு பதிலாக பரமேஸ்வராவை நீங்கள் முதலமைச்சராக நியமிங்கள் என தெரிவித்தார். அந்த பரமேஸ்வரா தான் தற்போது சீதாராமையாவின் இன்னொரு பக்கம் அமர்ந்திருக்கிறார். ஆகவே ஒரு பக்கம் சிவகுமார், இன்னொரு பக்கம் பரமேஸ்வரா என்று அமர்ந்திருக்கும் நிலையிலே பரமேஸ்வராவுக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் என தீர்மானித்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சிவகுமாருக்கே அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்பார். தற்போது முதலமைச்சராக இவர் பதவியேற்கும் சமயத்திலே அமைச்சரவை மாற்றங்களும் உண்டாக்கப்படும் என தெரிகிறது. அதாவது சிவகுமார் துணை முதல்வராக இருந்து முதல்வராக பதவி உயர்வு பெறுகிறார். அத்துடன் அவரது அமைச்சரவையை அவருக்கேற்ற வகையிலே அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு விதமான ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் சீதாராமையா எனது ஆதரவாளர்களுக்கு தொடர்ந்து இடமளிக்க வேண்டும், முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அந்த ஆதரவாளர்கள் பட்டியலில் பரமேஸ்வராவும் அடங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிற மாநிலங்களைப் போல முதல்வர், துணை முதல்வர் என்று இரண்டு முக்கிய தலைவர்களிடையே மோதல் ஏற்பட்டு அதனால் கட்சி பலவீனம் அடைந்து விடக் கூடாது என்பதற்காக சென்ற வருடம் முதலே காங்கிரஸ் தலைமை எந்த விதமான மோதலும் வெளிப்படையாக நடைபெறக்கூடாது, எல்லா விஷயங்களையும் சமரசமாக பேச்சு தீர்க்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்க்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழலில்தான் நாம் சிவகுமார் கூடவே சீதாராமையுடன் அமர்ந்திருப்பது மற்றும் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்வது போன்ற காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் சீதாராமையாவிடம் இன்று சிவகுமார் ஆசி பெற்றார். ஆகவே கட்சி தலைமையின் ஆதரவுடன் அனைத்து நடவடிக்கைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கின்றன. கட்சி தலைமை எப்படி விரும்புகிறதோ அதே போல ஒற்றுமையான முகத்துடன் இந்த மாறுதல்கள் நிகழ வேண்டும் என நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே சீதாராமையா தொடர்ந்து ஆட்சிக்கும் கட்சிக்கும் உறுதியாக இருப்பார் எனவும், சிவகுமார் ஆட்சிக்கு எந்த வகையிலும் சீதாராமையா ஆதரவாளர்கள் இடையூறாக இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான வலியுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கட்சியின் தேசிய தலைமை கர்நாடகாவில் நடக்கும் நிகழ்வுகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தான் கேரளாவிலே முதலமைச்சர் பதவி யாருக்கு என்று கடுமையான போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டி ஒரு வழியாக முடிவடைந்து சதீசன் அங்கு முதல்வராக பதவியேற்றிருக்கும் நிலையில்தான் தற்போது கர்நாடகாவிலே இந்த மாற்றம் நடைபெறுகிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தென்னிந்தியாவிலே கேரளாவிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து வலுவடைந்திருந்தாலும் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஓகே, சித்தராமையாக்கு பிறகு இந்த முதல்வர் பதவியை அடைவதற்கு பரமேஸ்வரா மற்றும் DK சிவகுமார் இடையே போட்டி இருந்திருக்கு. அதுல DK சிவகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.